ஒட்டி கேட்டீங்கன்னா கம்மி இந்த வேலையே ஆகாது. இது டைரக்டா வச்சிருக்காரு. சூட்ல போடும் எதுவும் பேசக்கூடாது. 31 டப்பா வாங்க அந்த வண்டி வர சொல்லி 31 7 மோகன் சீசர் ஃபார்ம் கையெழுத்து வாங்கி ஓனர் டீடைல்ஸ் வாங்கி டைரக்ட் அப்ளிகேஷன் வாங்கி. பல கடைகளில் அதிரடி ரைட் விட்ட அதிகாரிகள். தவறான முறையில் பயன்படுத்தப்பட்ட வேதிப்பொருள். இதை இப்படிதான் யூஸ் பண்ணுவாங்களா? அதிகாரியின் அடுத்தடுத்த கேள்விகளால் அதிர்ந்து போன உரிமையாளர். 1 லட்சம் ரூபாய் மதிப்புடைய மல்கோவா ஆன் தி ஸ்பாட்டில் பறிமுதல். ஆறு கடை பார்த்தேன். 2 கடைகள் மற்ற கடையெல்லாம் கரெக்டா ஆக்சுவலா எல்லாரும் கேஸ் இது வந்து தண்ணியில வச்சுன்னா இது ஒரு அல்கலி ஆசிட் இருக்கும். கேஸ் வந்து ப்ராப்ளம் டேரக்டாக ஒரு டன் 19 அது ஒரு 25 நாள் 31 தமிழ்நாடு முழுவதுமே கோடை காலம் பொங்கியது முதலா மாம்பழங்கள் அதிக அளவு விற்பனை செய்யப்பட்டு வருது. இந்த சூழ்நிலையை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு வாடிக்கையாளர்களை கவரும் விதமா வியாபாரிகள் மாம்பழங்களை வேதிப்பொருட்கள் பயன்படுத்தி பழுக்க வச்சு விற்பனை பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில தான் திருவண்ணாமலை மாநகராட்சியில இதுபோன்று முறையற்ற முறையில பழுக்க வைக்கக்கூடிய மாம்பழங்களை திருவண்ணாமலை உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில திடீர் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அப்போதான் தொடர்ந்து அங்குள்ள கடைகள்ல ஆய்வு மேற்கொண்டதுல 2 கடைகள்ல எத்திலின் ரிப்பனர் என்று சொல்லப்படக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட வேதிப்பொருளை தவறான முறையில பயன்படுத்தியது தெரிய வந்திருக்கு. இதையடுத்து தவறான முறையில ரசாயனம் கலந்து பழுக்க வைக்கப்பட்டிருந்த சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 1200 கிலோ மாம்பழங்களை அதிரடியா பறிமுதல் செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து இதுபோன்ற செயலில் ஈடுபடக்கூடிய கடைகள்ல நடவடிக்கை மேற்கொண்டு வரும் அதிகாரிகள் பறிமுதல் செய்யப்பட்ட கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த நிலையில தான் காலை நேரத்திலேயே நடந்த இந்த ஒரு அதிரடி சோதனையால அந்த பகுதியில பரபரப்பான சூழல் காணப்பட்டிருக்கு.